என்னம்மா? அச்சோ. என்னங்க? பீரோல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, தேடிட்டு இருக்கேன். அதான் என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஏதோ பில்லு காணும்னு தேடிட்டு இருக்காமா. பில்லா? என்ன பில்லுங்க? ஆமா மலதி, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சோம்ல, அதுக்கு அவன் பில்லு கொடுத்தான், செட்டில் பண்ணோம்ல, அதை தான் தேடிட்டு இருந்தேன். அதே இங்க தேடுறீங்க? அது இல்ல, அத இங்கதான் எங்கேயோ வச்ச ஞாபகம், அதான் தேடிட்டு இருந்தேன். வச்ச எடுத்து விட்டுட்டு இங்க தேடினா எப்படி கிடைக்கும்? துணி துவைக்கும் போது உங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்துச்சு. இருங்க. இதுவான் பாருங்க. ஆமா, நான் பீரோவை பூட்டி வச்சுட்டு தானே போனேன். உங்களுக்கு எப்படி சாவி கிடைச்சது? இல்ல, சாவி பீரோலயே தான் இருந்துச்சு. இல்லையே, நான் வேற இடத்துல தானே வச்சிருந்தேன். இல்ல மாலதி, அது அங்கேயே தான் இருந்துச்சு. சரி, இந்த பில்லான் பாருங்க. இந்த பில் தான் செட்டில் பண்ணோம்ல, அதான் காணான்னு தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை கிடைச்சிருச்சு. அத்தை, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. துணி துவைக்கிற வேலை இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போம்மா. ராஜாத்தி, என் செல்லம். ஏமா, அவ வந்தா உன சிக்னல் கொடுக்க சொன்னல, மறந்துட்டியா? டேய், நான் சிக்னல் கொடுத்தேன்டா. நீ இருமனே, இதுங்க ரெண்டு கத்தல உன் காதுல வேலை கேக்குற மாதிரி சத்தமா கத்திருக்க வேண்டியதானே? சத்தமா தாண்ட சிக்னல் கொடுத்தேன். உன் பிள்ளைங்க அழுகுற சத்தத்துல உன் காதுல வேலை. இந்நேரம் நான் மாட்டி இருப்பேன்ல. டேய், நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன்ல. ஆமா, நகையெல்லாம் எடுத்துட்டியா? ஆமா, எடுத்துட்டேன். அதான் அதுக்குள்ள வந்துட்டல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நான் போறேன். சின்ன இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறான். இவனை நம்பி பிரயோஜனமே இல்ல. பேசாம நாமளே இதுங்களை கடத்தி போய் வித்துடலாமா? ஐயே, வாயை திறக்காதிரி, வாயை மூடி பா. ஐயோ, அம்மா, அவ பெட்டில துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காமா. எடுத்து வைக்காம என்னடி பண்ணுவா? அதான் அவங்க மாமா ஊருக்கு போலன்னு அவகிட்ட சொல்லிட்டானே. அவர் சொன்னதை விடு. நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன மீறி எப்படி போயிடுறாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னல, இப்ப மறந்துட்டியா? மறக்கலடா, நல்ல ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தா மட்டும் போதுமா? தடுத்து நிறுத்துறேன்னு சவால் விட்டுட்டு இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. ஏதாவது விஷயம் மாட்டுமான்னு பாக்குறேன். அப்படி மாட்டுச்சுன்னா அத வச்சு இந்த டூர் போறது எல்லாத்தையும் உடைச்சிடலான்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். அம்மா, இது மட்டும் மிஸ் ஆகவே கூடாது. அப்படி மிஸ் ஆச்சு நம்ம இங்க இருக்கிறதே வேஸ்ட். நம்மளும் பெட்டி படிக்கையே கட்ட வேண்டியதுதான்.
உங்க மாமன் தான் நம்மள கூப்பிடலடி டூருக்கு. அம்மா சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. நான் டூருக்கு சொல்ல, ஊருக்கு சொன்னேன். நம்மளும் பெட்டி படிக்கை கட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கே போயிட வேண்டியதுதான். மிஸ் ஆகாதடி, கவலைப்படாத. ம், நம்மளோட அதிர்ஷ்டம் நமக்குன்னு ஏதாவது மாட்டும்டி. அத வச்சு இந்த டூர் போற பிளான கண்டிப்பா நான் கேன்சல் பண்ணிடுவேன். சரி, நீ வா, அவளை எப்படியாவது சீண்டி பாப்போம். வா, வாடி. உன் மேல பாரத்தை போட்டுட்டு தான் வரேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாக்கா? ஐயோ, இது என்ன பெரிய வேலையா? 4 துணி தானே, இதோ முடிஞ்சிருச்சு. அம்மா பாத்தியா அக்கா முகத்துல சந்தோஷத்தை? இருக்காதடி பின்ன. கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இந்த 4 செவுத்தையும் ஏன் மூஞ்சியும் ஓ மூஞ்சியும் மட்டுமே அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ வெளியில போறோன்னதும் புதுமுகத்தெல்லாம் பார்க்க போறோங்கிற சந்தோஷம் அவன் மூஞ்சில இருக்கு. ஆமாமா, அக்கா பாவம் எவ்வளவு நாளைக்குதான் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. இப்போ வெளியூர் போயிட்டு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். ரிலாக்ஸ் மட்டும் இல்லடி, இந்த மாதிரி புதுசா கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் தனியா போயிட்டு வந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அதனாலதான் இந்த ஹனிமூன் எல்லாம் வச்சிருக்காங்க. எங்க இருந்து எங்க காலத்துல இந்த ஹனிமூன் எல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா உன்னோட ஓல்ட் ஸ்டோரி ஆரம்பிச்சிடாத, போர் அடிக்குது. சரிடி. ஏய் நந்தினி, நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்களும் வரீங்களா சித்தி? ஐய, உன்னோட ஊருக்கு வரத பத்தில நான் சொல்லல. நீ இப்ப டூருக்கு போயிட்டு வந்த உடனே உன் மாமனார் மாமியார் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கையில ஒரு பேத்திய பெத்து கொடுத்துரு. என்ன நந்தினி, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்படி இடிஞ்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. இல்ல இல்ல நந்தினி, அன்னைக்கு அந்த குறி சொல்றவ வந்து உன்கிட்ட பொம்பளை குழந்தை பிறக்கும்னு சொன்னப்ப கூட உன் முகம் இந்த மாதிரி தான் வாடி போச்சு. இப்போ நான் உனக்கு பொம்பளை குழந்தை பெத்துக்கொடுன்னு சொன்னதும் உன் முகம் போற போக்கே சரியில்லை. இத பாரு, இதுல எந்த தப்புமே இல்லம்மா. ஒவ்வொருத்தருக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பொம்பளை குழந்தை பிடிக்கும். உன் மாமனார் மாமியார் வீட்டுல பொன் குழந்தை இல்லாதனால தனக்கு பேத்தியை பெத்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் விதியோட விளையாட்டுங்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தை பெத்து கொடுத்தாலும் எனக்கு வெறுப்பு எதுவும் இல்ல. சித்தி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். எழுந்து ஓடிட்டா பத்தியா? இதனால அவங்களோட டூரை கேன்சல் பண்ணிட போறாங்களா என்ன? அவசரப்படாதரி, இதுக்கே அவ ஆடி போயிருக்கா. இப்ப ஒருவேளை நம்ம ஊருக்கு போய் கர்ப்பமாகி நமக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மா, அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. இப்ப நமக்கு அது பிரச்சனை இல்ல. அவங்க 2 பேரும் ஒன்னா டூருக்கு போனாங்கன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்கம்மா. அதை எப்படி தடுக்கிறது? ஏதாவது வழி கிடைக்கும்டி, கிடைக்கும். வழி கிடைச்சிருச்சு. மணி அடிக்குது பாரு. வழி கிடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல போனை எடு. ஹலோ, யாரு? அண்ணிங்களா? அண்ணி, எப்படி நீ இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். உங்க அண்ணனுக்கு தான் 2 நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன உடம்பு கண்ணி? என்னன்னு தெரியலம்மா, 2 நாளா ஜுரம் நிக்கவே மாட்டேங்குது, விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் நீ அண்ணனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா?
போயிட்டு வந்தா சன்னி மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஏதாவது விஷ காய்ச்சலா இருக்க போகுதா நீ? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏனி, அண்ணனுக்கு இவ்வளவு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, பேசாம கிளம்பி இங்க வந்துடலாம்ல? அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அட போங்க நீ, டாக்டருக்கே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா அது கண்டிப்பா விஷ காய்ச்சலா தான் நீ இருக்கும். உங்களால இங்க வர முடியலன்னா எங்களை கூப்பிட்டுருக்கலாம், இல்லைன்னா உங்க மருமகளை நீங்க ஒத்தாசைக்காவது கூப்பிட்டுருக்கலாம்ல. அவங்க 2 பேரும் இன்னைக்கு சிம்லா போறாங்கல்ல, அவங்கள எப்படி வர சொல்ல முடியும்? டூர் என்ன பெரிய டூரு? இப்ப டூர் தான் ரொம்ப முக்கியமா? அண்ணன் உடம்பு தானே முக்கியம். அவங்க போயிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, விஸ்வாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. வந்தானா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவங்க அப்பா அவனோட பேசணும்னு சொன்னாரு. கண்டிப்பா சொல்லிடுறேன் நீ. சரி, வச்சிடுறேன் நீ. என்னாச்சு சித்தி? நந்தினி, உன் மாமனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஏதோ விஷ காய்ச்சல் மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு அண்ணி இப்பதான் போன்ல ரொம்ப கவலையாவும் வருத்தமாவும் சொன்னாங்க நந்தினி. விஸ்வாக்கு போன் பண்ணாங்களா? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துதா, அதான் வந்த உடனே போன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நந்தினி, எனக்கு என்னவோ நீ உன் மாமனார ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துட்டா நல்லதுன்னு தோணுது. இத பாரு, விஸ்வா வந்ததும் முதல் வேலையா அவங்க அம்மாக்கு போன் பண்ண சொல்லு. ஐயோ, அண்ணனுக்கு என்ன உடம்புக்கோ எனக்கே ரொம்ப தலைவலியா இருக்கு. மா, நான் கொளுத்தி போட்டது எப்படி, ஓகேவா? மா, உண்மையிலே போன்ல என்னம்மா சொன்னாங்க? எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை தாண்டி, ஆனா நான் அவகிட்ட பில்டப் பண்ணி சொன்ன அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அம்மா, அப்ப உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? பொடி லூசு. 1 10 10 100 100 1000 இந்த மீனாட்சி இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. அதேனடி, விஸ்வா வரட்டும், நான் போடுற டிராமாவை பாரு. விஸ்வா வந்துட்டாண்டி. மா, என்ன நிக்கிற? போய் சீக்கிரம் போய் பேசு போ. இருடி, முதல்ல அவன் மாடிக்கு வரட்டும், அவளை கூப்பிட்டு பேசட்டும், அதுக்கப்புறம் பாரு நான் போய் பேசுறேன். நந்தினி, நந்தினி, பேக் பண்ணிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வை, ஏன்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்குற மாதிரி இருக்கும். நான் ஆஸ் பர் அவர் பிளான் அங்க இருந்து நம்ம கிளம்பி 2வது நாள் ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு ஃப்ளவர் ஷோ பார்க்காம வந்தா நல்லா இருக்காது. ஓகே? என்ன சொல்ற? அவ என்னப்பா சொல்ல முடியும்? ஏன் மாமா, அம்மா உங்களுக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஐயோ, சார்ஜரை வீட்ல விட்டு போயிட்டேன், பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? டேய், உங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையாண்டா. 2 நாளா கண்ணே திறக்கலையா, விஷ காய்ச்சலா இருக்குமோன்னு உங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்ன டாக்டர் கிட்ட போனாரா இல்லையா? டாக்டர் கிட்ட எல்லாம் போனாங்களாம், இன்னும் அப்படியே தான் இருக்கான். உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டே இருக்காராண்டா. ஏமா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல? எங்க நீங்க என்ன சொல்ல விட்டீங்க? வந்ததுல இருந்து நான் பேசுறத கவனிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்க. அக்கா கிட்ட ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? அவங்க பாவம் டூர் கேன்சல் ஆயிடுமேன்னு பயந்துட்டு இருக்காங்க. என்ன நீ, மாமா உடம்பு சரியில்லாத நேரத்துல டூரா முக்கியம்? நீங்க முதல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என் போன் சார்ஜ் இல்ல, கொடு. இந்தாங்க. ஹலோ மா, நான் தான் பேசுறேன். சொல்லுப்பா. என்னமாச்சு? அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. 2 நாளா ஜுரம்பா, விட்டு விட்டு வருது. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. என்னம்மா விஷக்காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் அது இதுங்கறாங்க, அத்தை பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற நீ? விஷ காய்ச்சலா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல.
சாதாரண ஜுரம் தானே டாக்டர் சொல்லிட்டா இருப்பா. மா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. நான் உடனே டூரை கேன்சல் பண்ணிட்டு நந்தினியை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் அத்தை உன்னை பயமுறுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். அவ எப்பவுமே அப்படிதான், எல்லாத்துக்கும் பயந்துருவா. நம்மள வேற பயமுறுத்திடுவா. நான் உங்ககிட்ட பேசணும் தான் போன் பண்ணேன். பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போன் அப்பாட்ட கொடு. அவரு இப்பதான்ப்பா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. வேணா எழுப்பட்டுமா? இல்ல எழுப்பெல்லாம் வேண்டாம், நான் கிளம்பும்போது போன் பண்றேன். இத பாரு விஸ்வா, நீயும் நந்தினியும் சந்தோஷமா டூருக்கு கிளம்புங்க. அப்புறம் நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு அப்பா உன்னை கேட்க சொன்னாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாவை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. கிளம்பும் போதே போன் பண்ணி என்ன, நந்தினிய பயப்பட வேண்டாம்னு சொல்லு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வச்சிடுறேன். விஸ்வா, என்னாச்சுடா? ஒண்ணுமே இல்லையா, சாதாரண ஜுரம். நீங்க பாட்டு ஊருக்கு போயிட்டு வாங்க, ஒன்னும் பயப்பட வேணாங்கிறாங்க. என்கிட்ட ரொம்ப கவலைப்பட்டாங்களே. நீங்க வேற அத்தை, சின்ன விஷயத்த பெருசாக்கி தேவையில்லாம கவலைப்பட்டு இருப்பீங்க. ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இல்லடா, நீ ஊருக்கு போற நேரத்துல அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமாயிடுச்சுடா. அதைத்தான் சொன்னாங்களே அம்மா, எல்லாத்துக்கும் தேவையில்லாம பயப்படுவீங்கன்னு. இதுவரை எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வை. 2 எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னா அதையும் மறந்துடாத. முரளி இப்ப டிக்கெட்டோட வருவான். கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க போன் சார்ஜர் காலையில இருந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னமா அது? நீ சொல்றது எல்லாமே ரிவர்ஸ் ஆகி வருது. அவங்க டூருக்கு போறது எப்படி தடுக்க போற? அவங்க கிளம்புறதுக்கு இன்னும் நேரம் இருக்குடி. அதுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தடுத்துற மாட்டேன். அம்மா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. உடஞ்சு போயிடாதிரி. கடைசியில ஜெயிக்க போறது நாமளா தான் இருக்கோம். கண்டிப்பா ஜெயிக்கத்தான் போறோம். மாலதி, போன் அடிக்குது பாருமா. நந்தினி தான் போன் பண்றா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? வீட்ல அப்பா, அம்மா, ரேவதி, குட்டி பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். முதல்ல நீ எப்படி இருக்க அது சொல்லு. எனக்கு என்ன குறை? நீங்க இல்லங்கறத தவிர எனக்கு வேற எந்த குறையும் இல்ல. ஆமா, அவர் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? அதான் உங்களுக்கே தெரியுமே. அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்னடி, உண்டா இருக்கியா? ஷோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இது வேற விஷயம். நானும் அவரும் இன்னைக்கு டூர் கிளம்புறோம். டூருக்கா? எங்கடி? ஊட்டியா கொடைக்கானலா? அக்கா, ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போகல, ஷிம்லாக்கு போறோம்க்கா. ஷிம்லாக்கா? ஆமாக்கா, ஆனா அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்களே. என்னடி குழந்தை மாதிரி பேசுற? அந்த கிளைமேட்டுக்காக தானே எல்லாரும் அங்க போறாங்க, அதுக்கு போய் பயப்படுற? பயம் எல்லாம் இல்ல, குளிருமே, அதுக்கு தான் சொல்றேன். குளிருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட். அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு போன் பண்ணேன். அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இன்னும் வரல, அம்மா இங்கதான் இருக்காங்க. குடு. இத குடுக்குறேன். அம்மா, நந்தினி ஷிம்லாக்கு போறலாம், உங்ககிட்ட பேசணும்ன்ற வரேன். நந்தினி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நானும் அவரும் இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல ஷிம்லாக்கு டூருக்கு போறோம். அத சொல்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். ஏண்டி ராத்திரில போறீங்க? பகல்ல போலாம்ல. ஷோ, இதென்ன பஸ் கார்னு நினைச்சியா? ஃபிளைட்டுமா, பகல்ல போனாலும் ஒண்ணுதான், ராத்திரியில போனாலும் ஒண்ணுதான். ஓஹோ, வர எத்தனை நாள் ஆகுமா? வரதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. நீ பயப்படாதம்மா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவேன், சரியா? சரி, அப்பா வந்ததும் சொல்லிடு, நான் போன் பண்ணேன்னு. முடிஞ்சா நான் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்றேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, வச்சிட்டா? சரிம்மா, வச்சிடுறேன்.
அக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்க்கா. என்ன திடீர்னு கோவிலுக்கு? உங்களுக்காக தான்க்கா. எனக்காகவா? என்ன சொல்ற? ஆமாக்கா, நீங்க முதல் முறையா மாமாவோட ஃப்ளைட்ல போறீங்க இல்லையா? உங்க ஜர்னி நல்லபடியா சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர போறேன். ஆமாக்கா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. உங்களை என் கூட பிறந்த அக்காவா தான் நான் பாக்குறேன். இந்த ட்ரிப் உங்களுக்கு நல்லபடியா அமையணும், அதுதான் என்னோட ஆசை. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எமேல உனக்கு இவ்ளோ அன்பா? அதுல என்னக்கா உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்ல, சந்தோஷம். கடவுளை பார்த்துதான் பொண்ணை என் கூட சேர்த்து வச்சிருக்காரு. அக்கா, அடுத்த ஜென்மத்துல நான் உங்க கூட பிறக்கணும். இப்பவே நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான்.